வணக்கம். இன்றைய பிஎன்சியின் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம். தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அஇஅதிமுக ஆர்ப்பாட்டம். திமுகவின் அழிவு காலத்தில்தான் தமிழகத்தின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலினுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகிவிட்டதாக பாஜக சாடல். வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை வருகை. கோயில் வளாகம் முழுவதும் ரெட் சோன் பகுதியாக அறிவிப்பு. ஜவஹர் நவோதயா பள்ளிகளுக்கு எதிரான வழக்கு. நிலங்களை அடையாளம் காணும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை. திருப்பாவை திருவெண்பாவை பாடி பக்தர்கள் வழிபட்டனர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சொத்து வரியை 100% உயர்த்திய தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வீடுகளுக்கு 100%, வணிக நிறுவனங்களுக்கு 150% மாநகராட்சி உயர்த்தியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கமிட்டனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் இருண்ட காலம் திமுக ஆட்சி என்றும் திமுகவின் அழிவு காலத்தில்தான் தமிழகத்தின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்றும் தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் எதிர்காலம் திமுக தான் என்று திருவண்ணாமலை கட்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய நிறைவேறாத கனவை கூறியிருக்கிறார். ஊழல் திமுக அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் போர்க்கொடி தூக்கி கேள்விகள் கேட்பதால் பயமும் பதட்டமும் அதிகமாகி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சவால் விடுவது போல பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் பாலராமர் கோவில் திறந்த பின் வாரணாசிக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை 14 கோடியை தாண்டிவிட்டது. இதனை வாரணாசி வருவாய்த்துறை கோட்ட கமிஷனர் ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு வாரணாசிக்கு வருகை தந்த பக்தர்களின் எண்ணிக்கை 11 கோடியாக இருந்தது என்றும், அயோத்தி பாலராமர் கோவில் திறக்கப்பட்ட பின்னர் பக்தர்களின் வருகை பல கோடியை தாண்டிவிட்டதாகவும் IAS அதிகாரி ராஜலிங்கம் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு உண்டான வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலையில் திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திமுகவுக்கு மட்டும் அனுமதி எப்படி கிடைத்தது என அதிமுக MP தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜ்யசபாவில் பேசிய அவர், பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத அளவுக்கு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். எனவே தமிழகத்தில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும், தோல்வி பயத்தில் திமுக திருட்டு வேலை பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் நடத்தப்படும் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நிறுவுவதற்கு தேவையான நிலங்களை அடையாளம் காணும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி உதவியுடன் நடத்தப்படும் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் திறக்கும் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் அருகே ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு வருகை தருவதை முன்னிட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொற்கோயிலில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். சுவாமி தரிசனம் செய்யும் திரௌபதி முர்மு தியான மண்டப திறப்பு விழா மற்றும் மரம் நடுதல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் ரெட் சோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானி ராமசாமியிடம் இருந்து சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றிய 57 லட்சம் ரூபாய் வெளிநாடுகளில் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். ராமசாமியை கடந்த செப்டம்பர் மாதம் சைபர் மோசடி கும்பல் டிஜிட்டல் அரெஸ்டில் வைத்து மிரட்டி 57 லட்சத்தை ஏமாற்றி ராமசாமியின் வங்கிக் கணக்கில் இருந்து வெவ்வேறு கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வைத்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் கூறியுள்ளனர். அதன் பிறகு வெவ்வேறு பகுதிகளில் காசோலைகள் மூலம் பணம் எடுக்கப்பட்டு பண பரிவர்த்தனை தடயத்தை மறைப்பதற்காக கிரிப்டோ கரன்சியாக மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.
குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த மாட்டோம் என மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன் அனுமதி இல்லாமல் 3 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த மாட்டோம் என உறுதி அளிக்கப்பட்டதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. படையப்பா இன்று மட்டுமல்ல இன்னும் 25 ஆண்டுகள் ஆனாலும் கொண்டாடப்படக்கூடிய படம் என்று நடிகர் பிரபு கூறியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்பா அண்ணனுடன் சேர்ந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, சுவாரஸ்யமான படம். அந்த டீம் எல்லாரும் மிக நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த டீமில் இருந்தவர்கள் பலரும் இப்போது இல்லை. ஐயா இல்லை, மணிவண்ணன் சார் இல்லை, சௌந்தர்யா மேடம் இல்லை என்றார். அருமையான படம் என்று கூறிய பிரபு, இன்று குழந்தைகள் படம் பார்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மார்கழி மாதப்பிறப்பை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் திருப்பாவை திருவம்பாவை வழிபாடுகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே சைவ வைணவ ஆலயங்கள் திறக்கப்பட்டு நடைபெற்ற பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேவர்கள் மற்றும் ரிஷிகளின் பிரார்த்தனைகளுக்காக மீண்டும் ஸ்ரீ நரசிம்ஹ அவதாரம் காட்சியளித்த 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீழப்பாவூர் தட்சிண அகோபிலம் என்று அழைக்கப்படும் அபூர்வ நரசிம்ஹர் ஆலயத்தில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பக்தர்களின் ஸ்ரீ ராமநாம பஜனை நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.